வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸில் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். மல்லி 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 மல்லி. யாரையுமே ஏமாத்த மாட்டார் சார். என்னமோ குழப்பம் நடந்திருக்கு. அதான் சார் வக்கீல் பேசிட்டு இருக்காங்கல்ல, பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க அவரை தப்பாலாம் சொல்லாதீங்க சார், ப்ளீஸ் சார். மா என்னம்மா இது? இந்த பிள்ளையை கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைங்க. மல்லி கொஞ்சம் சும்மா இரு. அவர் ஒன்னும் தப்பா சொல்லல. அக்யூஸ்ட்னா குற்றம் சாட்டப்பட்டவர்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஓ அப்படியா? அப்படின்னா கரெக்ட் தான் சார், கரெக்ட் தான். உங்ககிட்ட ரைட்டா ராங்கான்னு கேம் விளையாடுறதுக்கு தான் நான் இங்க உட்காந்துருக்கேனா? சார் ஏன் மேடம் 10 நிமிஷத்துல பாத்துருவாங்கன்னு சொன்னா எவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? வக்கீலுங்க கான்ஸ்டபிள் கிட்ட எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு இருக்காரு. சார் நான் இப்ப போலாமா? மா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாதுமா. சார் நான் அவர் வைஃப் சார், எனக்கு அனுமதி கிடையாதா? சட்டத்துல இடம் இருக்குதானே? ஓஹோ ரூல்ஸ் பேசுறீங்களோ? இன்னைக்கு கோட்டா முடிஞ்சது, நாளைக்கு வாங்க, கிளம்புங்க. நாளைக்கா? சார் எல்லாரையும் கூட்டு போங்க சார். மல்லி ஏன் இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? உன்னால எங்க வந்தாலும் பிரச்சனை தான். இதுக்கு தான் நான் உன்னை கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொன்னேன். அடம் புடிச்சு கூடவே வந்துட்டு பாரு. மேடம் அவரை பார்த்து பேசணும் தானே வந்தேன், இப்ப பார்க்க கூட இல்லையே. சார் பேச கூட வேணாம் சார், அவரை பார்த்துட்டு மட்டும் போயிடுறேனே. மேடம் இவங்களை கூட்டு போங்க ப்ளீஸ். மல்லி வா, சொன்னா கேளு. ஏய் எதுக்கடி அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்க? இத பாரு, வந்து தொலை. எங்களை கேவலப்படுத்தணும்னே வந்திருக்கியா? இங்க பாரு, மரியாதையா உன்னை அலோவ் பண்ணாருல்ல, பேச வந்தோம்ல, எதுக்கு இப்படி அசிங்கப்படுத்திட்டு நிக்கிற? சும்மா வந்து தொலை. வாங்க சார். மல்லி மல்லி அங்க என்ன பாத்துட்டு இருக்க? வா. என்னம்மா பாக்குற? போமா. ஒன்றும் இல்லை சார், அது ஒரு நியூசன்ஸ் கேஸு. நமக்கு பிபி வந்தே செத்து போயிடுவோம், அதனால தான் காலை கட் பண்ணேன். ஆ மல்லியம்மா சொல்லு வெண்பா. டாடாவை பார்த்தீங்களா? நான் அழுதுட்டு தூங்கிட்டேன்னு என்னை கூட்டிட்டு போகாம போயிட்டீங்களே. அது குழந்தைங்கள பொதுவா அங்கெல்லாம் கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க டாடாவை பார்த்தீங்களா மல்லியம்மா? பேசுனீங்களா? ஆ நான் அதுக்கு தானே போனேன், பார்த்தேன் வெண்பா, பேசுனேன். என்ன மல்லியம்மா சொன்னாரு? அது வந்து போனதும் வெண்பா குட்டி எப்படி இருக்கா, அவளை அழ வேண்டான்னு சொல்லுன்னு சொன்னாரு. நாளைதுன்னு சொன்னீங்களா மல்லியம்மா? சச்சா அப்படியெல்லாம் சொல்லல வெண்பா. அப்புறம் அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாருல்ல. அப்புறம் மல்லியம்மா டாடாவை அவங்க அடிச்சாங்களா என்ன? இல்ல அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க வெண்பா. டாடா தான் தப்பே பண்ணலையே. பின்ன எதுக்குமா கூட்டிட்டு போயிருக்காங்க? அது வந்து பொய்யா கேஸ் கொடுத்திருக்காங்க. இது ஜஸ்ட் விசாரணை தான், விசாரிச்சுட்டு நாளைக்கே விட்டுருவாங்க. நிஜமா? ஆமா வெண்பா, அவர் தான் சொன்னாரு. டாடா ரொம்ப மிஸ் பண்ற மல்லியம்மா. மல்லியம்மா ஒன்னும் இல்லடா, கண்ணுல தூசி. ஏசி ரூம்ல எப்படி தூசி வரும்? என்ன அழ வேணான்னு சொல்லிட்டு நீங்க ஏன் அழுவுறீங்க? நீங்களும் டாடாவை மிஸ் பண்றீங்களா மல்லியம்மா? ஆமாடா. நாளைக்கு தான் வந்துருன்னு சொல்லிட்டார்ல, ஃபீல் பண்ணாதீங்க மல்லியம்மா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்ல சொன்னாரு. என்ன மல்லியம்மா? வெண்பா குட்டி என்ன நினைச்சு ஃபீல் பண்ணி சாப்பிடாம இருப்பா, அவளை சமத்து புள்ளையா சாப்பிட சொல்லு மல்லின்னு சொன்னாரு. நான் சாப்பிடலன்னு டாடா கிட்ட சொன்னீங்களா? நான் ஏன் சொல்றேன்,
உன்னை பத்தி அவருக்கு தெரியாதா? அவர் தான் சொன்னாரு. டாடா சாப்பிட்டார மல்லிமா? ஆ, ஆ, அங்க ஸ்டேஷன்ல வாங்கி கொடுப்பாங்க வெண்பா. அவரு சாப்பிடாம தான் இருந்தாரு. நான் வெண்பாவை சாப்பிட வச்சிட்டேன்னு சொன்னேனா, அதுக்கப்புறம் தான் அவர் சாப்பிட்டாரு. நிஜமாவா மல்லிமா? நீ அப்பாவை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு எனக்கு தெரியும் வெண்பா. இந்த நேரத்துல உன்கிட்ட நான் நிச்சயமா பொய் சொல்ல மாட்டேன். சரி வா, சாப்பிட போலாம். ம். அக்கா வந்துட்டு போனா. ஆனா மல்லி வராம இருக்க மாட்டாளே. மல்லி வரணும்னா அக்கா கூட வந்திருக்கலாம். இப்போ இந்த நேரத்துல அக்கா கூட வர்றதுக்கு ஈகோ பார்த்துட்டு வராம இருந்திருப்பாளோ? ச்சே, மல்லி அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. ஒருவேளை வெண்பா தனியா இருப்பாளேன்னு அவளுக்கு துணையா வீட்லயே இருந்திருப்பாளோ? ஆமா, கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். வெண்பாவ அக்கா பார்த்துப்பாதான். ஆனா மல்லி தானே வெண்பாக்கு ஸ்பெஷல். மல்லி கிட்டதான் அவன் நல்லா ஒட்டிக்குவா. அவகிட்டதான் இவ என்ன நினைக்கிறா, என்ன ஃபீல் பண்றாங்கறத ஷேர் பண்ணுவா. மல்லியும் அவ தன்னோட பொண்ணு மாதிரியே வெண்பாவை நல்லா கவனிச்சுப்பா. மல்லிய நேர்ல பார்த்து வெண்பா எப்படி இருக்கான்னு கேட்டிருந்தா கூட மனசு கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கும். மல்லிய பார்க்க ஏற்பாடு பண்ணுன்னு அக்கா கிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். ச்சே, ஆனா அப்ப இதை யோசிக்காம போயிட்டேனே. மல்லிமா 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 எந்திரிங்க, எந்திரிங்க மல்லிமா. வெண்பா, என்னாச்சு? டாடா தான் மல்லிமா கதவு தட்டுறாங்க. கதவு போய் திறங்க. டாடா கதவை தட்டுறாரா? இல்லையே வெண்பா. ஐயோ, தட்டினாங்கம்மா, எனக்கு சத்தம் கேட்டுச்சு. வாங்கம்மா போய் கதவு திறப்போம். டாடா பாவம். வெண்பா, நடுராத்திரி எல்லாம் ஸ்டேஷன்ல விட மாட்டாங்க. நீ அவரை பத்தி நினைச்சிட்டே தூங்குன இல்லையா, அதான் கனவு வந்திருக்கும். நாளைக்கு எப்படியும் டாடாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். நீ கவலைப்படாம படுத்துக்கோ. ம்? சொன்னல வாங்க. ஏய் வெண்பா, பாத்து. வெண்ணிலவு சாரல் நீ, மல்லி, வீசும் குளிர் காதல் நீ. வெண்பா, வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ. ஆசை டாடா. வந்து ஆசை தீர டாடா வெண்பா, வெண்பா, வெண்பா. என்னங்க, எப்படிங்க நீங்களே வந்துட்டீங்களா? என்னால நம்பவே முடியல. எப்படி? என்னாலே நம்ப முடியல மல்லி. என்னால அங்க இருக்கவே முடியல. உங்க கூடவே இருந்தப்போ எனக்கு பெருசா தெரியல. ஆனா அங்க தனியா இருந்தப்போதான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு புரிஞ்சது. எப்படிங்க விட்டுட்டாங்களா? அவ்வளவுதானா? அவங்க எங்க விட்டாங்க, நான் தான் ஓடி வந்துட்டேன். ஒரு நிமிஷமாவது உங்க முகத்தை பார்த்துட்டு போயிடலாம் தான் ஓடி வந்தேன். என்னங்க இது, ஓடி வந்துட்டேன்னு சொல்றீங்க? ஏதாச்சும் பிரச்சனை ஆக போகுது. இல்ல, பாத்துக்கலாம் மல்லி, விடு. வெண்பா, டாடாவை தேடினியா? மிஸ் பண்ணியா? ஆமா டாடா. பாவங்க, ரொம்ப நேரம் அழுதுட்டே இருந்தா. அவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. உன் கூட இருந்தா அவ நல்லா இருப்பா, சமாதானம் ஆயிடுவா. எனக்கு நல்லாவே தெரியும். ஆ,
நான் உங்களை பார்க்க வந்தேங்க. எப்போ மல்லி? நீ வந்திருப்பிய, ஏன் வரலன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒருவேளை நான் நிஜமாவே சீட்டிங் பண்ணிட்டேன்னு நீயும் நினைச்சிட்ட போல, அதான் வரலையோன்னு யோசிச்சேன். ஏங்க அப்படி சொல்றீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நான் வந்தேங்க, ஆனா உங்களை பார்க்க விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மல்லி, அழாத அழாத. அதான் நானே உங்களை பார்க்க வந்துட்டேன்ல. அழாத. வெண்பாவை பத்திரமா பாத்துக்கோ மல்லி. உனக்கு சொல்லணும்னு இல்ல, ஆனாலும் என் மனசு நிம்மதிக்காக சொல்றேன். வெண்பாக்கு நீதான், நீ மட்டும்தான் இருக்க. எந்த சூழல்லையும் இவளை விட்டுறாத மல்லி. இதெல்லாம் நீங்க சொல்லணுமாங்க? சாரிங்க, உங்களை உள்ள கூட கூப்பிடாம வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க உள்ள வாங்க. மல்லி, நான் போறேன். சரி, நான் போறேன். இல்லங்க, போகாதீங்க. இல்ல மல்லி, நான் போய்தான் ஆகணும். போறேன்னு முதல்ல சொல்லாதீங்க. நான் உங்களை விட மாட்டேன், நான் போக விட மாட்டேன். நீங்க ஏன் கூட தான் இருக்கணும். போகாதீங்க. டாடா, நான் விட மாட்டேன், உங்களை நான் விட மாட்டேன். போகாதீங்க, விட மாட்டேன். போகாதீங்க, போக விட மாட்டேன், விட மாட்டேன். பயமா இருக்கு. நீங்க இங்கதான் இருக்கணும். நான் உங்களை விட மாட்டேன். போகாதீங்க. என்னங்க மல்லி, போகாதீங்க. மல்லி, அம்மாடி மல்லி, 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 என்ன? ஏய், என்ன பிள்ளை, என்னாச்சு? ஏய், அவர் எங்க ஏய், போய் மல்லி, ஏய், என்ன? என்ன பிள்ளை, என்ன ஆச்சு? இங்க பார், இங்க பார், என்ன? அவரு 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 ஏய், மல்லி, என்ன ஆச்சு உனக்கு? அவரு கனவா மல்லி? மல்லி, கனவா? ஆ? சரி 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 சரி, ஒண்ணு இல்ல, வா படுத்துக்க. பெரியம்மா மடியில படுத்துக்கிறியா? வா இல்ல, வா. எனக்கு பயமா இருக்கு பெரியம்மா. ஏதோ தப்பா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. இதுல என்ன மல்லி தப்பு இருக்கு? மாப்பிள்ளை தம்பி தப்பு பண்ணக்கூடிய ஆளா என்ன? அவர் சட்டப்படி எல்லாமே செய்யற ஆளு. அவருக்கு எதிரெல்லாம் கேஸ் நிக்காத பிள்ளை. இல்ல பெரியம்மா, 2-3 நாளா அவரை சுத்தி நடக்கிற எதுவுமே சரியில்லை. நீ கண்டத மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. நீ முதல்ல படுத்துங்க, பாத்துக்கலாம். இல்ல பெரியம்மா, அவரை பார்க்க கூட முடியல. நான் அவரை பார்க்கணும் பெரியம்மா. ஆ? மணி என்ன ஆகுதுன்னு தெரியாம நீ பேசாத. நடு ராத்திரி இப்ப போறியா? முதல்ல நீ படுத்துங்க, நாளைக்கு பேசிக்கலாம். அவரை பார்த்தாதான் என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பெரியம்மா. ஏய் மல்லி, இங்க பார். என் தைரியம் உனக்கு தான் இருக்குன்னு நான் எல்லார்கிட்டயும் சொல்லி பெருமைப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்னன்னா பச்சை பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க. தெரியல பெரியம்மா. ஒரு பக்கம் அவர் தப்பு செஞ்சிருக்க மாட்டாரு, அவரை விட்டுருவாங்கன்னு தோணுது. இன்னொரு பக்கம் அவருக்கு என்ன ஆகுமோன்னு மனசு படபடன்னு இருக்கு. சரி சரி சரி, நான் ஒண்ணு செய்யறேன். நாளைக்கு காலையில ஒரு சின்ன வேலை இருக்குது. பெரியம்மா போய் அதை சீக்கிரமா முடிச்சிட்டு மதியானத்துக்குள்ள வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம போய் மாப்பிள்ளை தம்பியை பார்ப்போம், சரியா? எப்படியாச்சும் வந்துருங்க பெரியம்மா. ஐயோ கண்டிப்பா மல்லி, நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல ஸ்ட்ரைட்டா போய் மாப்பிள்ளைய பார்ப்போம். இப்ப போய் நீ படுத்துங்க, படுத்துங்க. இல்ல இல்ல பெரியம்மா, இருக்கட்டும். நான் படுத்துக்கிறேன், நீங்க போய் தூங்குங்க. கண்டிப்பா தூங்கணும், புரியுதா?
வக்கீல் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நீ போய் அவரை கூட்டிட்டு வரியா? ம். வாங்க சார். ம் ராஜிமா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வாங்க உட்காருங்க. அப்புறம் வேலையெல்லாம் எப்படி ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு? பக்காவா போயிட்டு இருக்கு மேடம். குட். உங்ககிட்ட கொடுத்தா நீங்க கரெக்டா முடிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியாதா? அதான் நான் உங்களை செலக்ட் பண்ணேன். தேங்க்யூ மேடம். எனக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் தேவைப்படுது மேடம். எதனாலுமே தெளிவா கேட்டுக்கோங்க அசோக். அசம்ஷன்ல நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சு வச்சிடாதீங்க. எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அதான் மேடம், காலையிலே ஃபோன் பண்ணிட்டு உங்களை தேடி வந்துட்டேன். விஜய் சாரோட ஒரு நாள் நைட்டு முழுக்க விஜய் சார் ஸ்டேஷன்ல இருந்தாருங்கிறத என்னால தாங்கிக்க முடியல மேடம். என்னை நம்பி நீங்க பொறுப்பு கொடுத்திருந்தும் கூட என்னால ஹெல்ப் பண்ண முடியல பாருங்க. அதை நினைச்சுதான் ரொம்ப கஷ்டமா போச்சு மேடம். காஃபி. தேங்க்யூ மேடம். ஆக்சுவலி மேடம், உங்களுக்கு தெரியாதது இல்ல, ஆப்போசிட் பார்ட்டி எல்லாருமே பெரிய பெரிய பண முதலைங்க. அவங்களுக்கு எதிரா உங்க கேஸை எடுத்ததுக்கு எங்க அசோசியேஷன்ல எனக்கு பயங்கர பிரஷர் மேடம். ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நைட்டு நான் தூங்கவே இல்லை மேடம். எல்லா ரெஃபரன்ஸையும் எடுத்து படிச்சு பார்த்துட்டு சாருக்கு பெயில் கிடைக்கிறத பத்தி பாயிண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்றதுக்கு மணி 5:30 ஆயிடுச்சு மேடம். அப்பதான் உங்களுக்கு கால் பண்ணி உடனே வரட்டுமான்னு உங்ககிட்ட கேட்டேன் மேடம். என் தம்பிக்காக நீங்க இவ்ளோ எஃபோர்ட் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அசோக். என்ன மேடம் நீங்க, இது என்னோட கடமை. நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க மேடம், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வச்சு செக்ல என்ன ப்ராப்ளம், ஏன் இப்படி லாக் ஆயிருச்சுன்னு நாம கண்டுபிடிச்சிடலாம் மேடம். ரூட் காசை கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஒர்க் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் மேடம். ஏன்னா இது சீட்டிங், ஃபோர்ஜரின்ற கேட்டகரியில வருது மேடம். கரெக்ட். அது நம்ம கம்பெனியோட பெயரையே ஸ்பாயில் பண்ணிடும் இல்லையா? அசோக், நீங்க நிஜமாவே கோர்ட்ல ஆஜராகி வாதாட போற மாதிரி பயங்கரமா பேசுறீங்க. 2 நாள் இல்ல, குறைஞ்சது 2 வருஷமாவது அவனை உள்ள வைக்கணும். அப்பதான் கம்பெனியோட போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் கிட்ட நான் ரைட் ராயலா பேச முடியும். எம்டிங்கிற பொசிஷன்ல நான் வந்து உட்கார முடியும். புரியுது மேடம். பொம்பளை பிள்ளைக்கு நகை போட்டதோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு எங்க அப்பா கை கழுவி விட்டுட்டாரு. அவனுக்கு மட்டும் அவரோட கம்பெனி சம்பாதிச்ச சொத்துன்னு எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. கடைசி வரைக்கும் நான் என் புருஷன் காலடியிலே விழுந்து கிடக்கணுமா? அதான் ஒரு ஸ்கெட்ச் போட்டு மூவ் பண்ணேன். இவ்ளோ நாள் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு கை மேல பலன் கிடைக்க போகுது. இந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது அசோக். ஒரே அடி ஜெயிக்கணும். இதுல ட்ரையல்லாம் கிடையாது, புரிஞ்சதில்ல? இல்ல மேடம், நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடும்னு நினைக்கிறேன் மேடம். மிஸ் ஆக சான்ஸே இல்ல. நினைக்க கூடாது அசோக், நான் ஜெயிச்சே ஆகணும்.
அவ நின்னப்போ நீங்க பேசுனத பார்த்து அப்படியே நான் மிரண்டு போயிட்டேன். ஒரு நிமிஷம் நானே நம்மளோட ஸ்கிரீன் பிளேவே மறந்துட்டேன்னா பாத்துக்கோங்களேன். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.